ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கொழும்பில் வெள்ளவத்தை என்ற இடத்துக்கு. இப்போ நேரம் சரியாக 5:30 ஆகுது. இன்றைக்கி நாங்கள் வெள்ளவத்தை கடற்கரையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களையும் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது மரீன் டிரைவ் ரோட்டில். இந்த ரோட் பின்னேரம் 4 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் க்ரௌடாக தான் இருக்கும். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற நைட் ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரோட்டில் இருக்கிற விசா பிள்ளையா கோயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஸ்லோ ட்ரெயின். இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயுமே நிறுத்தப்படும். காலையிலையும் மாலையிலையும் இந்த இடத்துல நிறைய பேர் நடைப்பயிற்சிகள் செய்வாங்க. இப்படியே நேரம் நடந்து போனால் அடுத்து வர இடம் பம்பலப்பிட்டி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன பாதையால் போய் இந்த கடற்கரை ஓரமாக பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்கள், இந்த பாலத்தோடு சேர்ந்த இந்த வியூ எப்படி இருக்குண்டு. ட்ரெயின் போகிறப்போ இன்னும் நல்லா இருக்கும். தூரத்தில் தெரிகிறது கொழும்பு ஹார்பர். நாங்கள் இப்போ அந்த கற்கள் போடப்பட்டிருக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் நின்று பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐயா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பார்த்தாலே தெரியுது. இந்த ட்ரெயின் வெள்ளவத்தை ஸ்டேஷனில் நிற்காது. இப்போ இந்த ட்ரெயின் இந்த பாலத்துக்கு மேலே போகிற இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஐயா இப்போ மீன் பிடிச்சிட்டு கிளம்பிட்டார். இந்த கடற்கரை ஓரமாக சின்ன சின்ன கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் வெள்ளவத்திலிருந்து பம்பலப்பட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டியோட ஃபேமிலி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் தான் வெள்ளவத்தை பீச். பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக க்ரௌட் இல்லை. சில நேரங்களில் இந்த செம க்ரௌடாக இருக்கும்.
இங்கே ஈவினிங் டைமில் அதிகளவான ட்ரெயின்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொழும்பு ஃபோர்ட்டுக்கு போகிற ட்ரெயின், மற்றது டவுன் சவுத்துக்கு போகிற ட்ரெயின்ஸ்னு சொல்லி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயின் நிற்காது இந்த ஸ்டேஷனில். கொழும்பு ஃபோர்ட் ஸ்டேஷனில் இருந்து வெள்ளவத்தைக்கு நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு சொன்னால் அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் 20 ரூபா. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்துடும். ஃபோட்டோஷூட், வீடியோகிராஃபி எடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல இடம். ஈவினிங் 5 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடங்கள் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. இங்கே இருந்து ட்ரெயின் எடுத்திங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த வியூ நீங்கள் கொல்லுப்பட்டி ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ சட்டுன்னு இருட்டிட்டுது பாருங்கள். இருட்டினத்துக்கு பிறகு இந்த இடங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொழும்பு ஃபோர்ட் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்.